வெல்கம் டு நீட் சென்னை. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கேன்சர் செல்ஸ் டிசிமினேட் ஃப்ரம் பிரைமரி டியூமர் டு இன்வாட் அதர் டிஷ்யூஸ். அதாவது கேன்சர் செல்ஸ் பிரைமரி டியூமர்லேருந்து பரவி மற்ற திசுக்களை எப்படி ஆக்கிரமிக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராசஸை தான் மெட்டாஸ்டேசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது கேன்சரோட ஒரு ஹால்மார்க் அடையாளம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெட்டாஸ்டேசிஸ் ப்ராசஸ் கேன்சர் செல்லை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் முக்கியமான நம்ம பார்க்க போகிறது ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லோக்கல் இன்வேஷன், அதாவது படையெடுத்து போகிறது அப்படின்னு சொல்கிறோம். இந்த லோக்கல் இன்வேஷனில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரைமரி சைட்டுன்னு நம்ம லங்ஸ், பிரஸ்ட், கோலன் அதான் சொல்கிறோம். அங்கேருந்து தான் இந்த செல்லு க்ரோத் பண்ண ஆரம்பிக்குது. அடுத்த ஸ்டேஜான இன்ட்ராவஸ்டேஷன், இதில் என்ன பண்ணுதுன்னா இந்த செல்ஸ்லாம் ஊடுருவ பண்ண ஆரம்பிக்குது. அதாவது கேன்சர் செல்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெசல்ஸு, அதாவது பிளட் வெசல்ஸ் ஆர் லிம்பாட்டிக் வெசல்ஸை அதுக்குள்ளே என்டர் ஆக ஆரம்பிக்குது. இங்கே தான் இது சர்க்குலேட்டிங் டியூமர் செல்ஸாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இன்ட்ராவஸ்டேஷனில் நடக்குது. அடுத்த ஸ்டேஜான சர்க்குலேஷன், அதாவது சுழற்சி, இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிடிசின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் ரத்த ஓட்டம் லிம்பாட்டிக் சிஸ்டம் வழியாக தான் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்குது. இந்த டைமில் என்ன ஆகும்னா, இந்த இம்யூன் ரெஸ்பான்சஸ்னால எல்லா செல்ஸும் மேக்ஸிமம் செல்ஸ் டெஸ்ட்ராய் ஆயிரும். இருந்தாலும் சில சம் செல்ஸ் அதில் எஸ்கேப் ஆயிரும். அந்த மாதிரி எஸ்கேப் ஆன செல்ஸ் தான் நம்ம அடுத்த ஸ்டேஜான எக்ஸ்ட்ராவஸ்டேஷன். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா, அந்த சர்வைவிங் செல்னு சொல்லுவோம், அந்த எஸ்கேப் ஆனதை அதெல்லாம் பிளட் வெசல்ஸ்லேருந்து வெளியேறி பிளட் வெசல்ஸோட வால்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு புது திசுக்களை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் எக்ஸ்ட்ராவஸ்டேஷன் ஸ்டேஜில் நடக்கிறது. ஃபைனல் ஸ்டேஜான காலனைசேஷனில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்கள்லாம் புது டிஷ்யூக்களோட என்விரான்மெண்ட்டில் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிரும். இதுங்கெல்லாம் நல்லா சில செல்ஸ் க்ரோத் பண்ண ஆரம்பிச்சிடும். நல்லா அப்படி ஆரம்பிக்கிற செல் க்ரோத் ஆனது தான் செகண்டரி டியூமரை ஃபார்ம் பண்ணுது. இதை தான் நம்ம மெட்டாஸ்டேசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் கேன்சரோட மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபேஸ். இது ஏன் அப்படி சொல்கிறோம்னா, மெட்டாஸ்டேசிஸ் அப்படிங்கிறது பெரும்பாலும் கேன்சர் இஸ் நோ லாங்கர் லோக்கலைஸ்ட் அப்படிங்கிறத தான் சொல்ல வருது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் இப்படி சொல்கிறோம். ஸோ இந்த 5 ஸ்டேஜ் தான் கேன்சர் செல் பரவறத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். இதுதான் மெட்டாஸ்டேசிஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் இந்த காண்டாக்ட் டீட்டெயிலில் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.